வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு அரசனுடைய அரசபைக்கு நெறைய புலவர்கள் வருவாங்களாம். எதுக்கு வருவாங்கன்னா, அந்த அரசன பத்தி புகழ்ந்து பாடுவாங்களாம் தன்னுடைய கவிதைகளால. அந்த அரசனுக்கு இந்த புலவர்களுடைய கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருக்குமாம். ஏன்னா தன்ன புகழ்ந்து பாடுறாங்கல்ல. அந்த காலத்துல புலவர்கள் அரசர பத்தி புகழ்ந்து பாடுனா, அரசர் சன்மானம் தரணும். இந்த அரசர் ஒரு தனித்துவமானவர். அவர் என்ன செய்வார்னா, இந்த புலவர்கள் எழுதிய அந்த அரசர பற்றின புகழ் பாடல்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சுவடிகள் எழுதியிருப்பாங்க அந்த காலத்துல. அந்த சுவடிய தராசுல வச்சுருவாருங்களாம் ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் அந்த சுவடிக்கு ஏத்த மாதிரி தங்க காசுகள் வைப்பாங்களாம். இந்த மாதிரி தான் அந்த அரசர் புலவர்களுக்கு தினந்தோறும் வெகுமதி கொடுத்துட்டு இருந்தாருங்களாம். ஒரு நாள் புலவர்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்களாம். யாரு நல்லா அரசர புகழ்ந்து ரொம்ப அழகான ஒரு கவிதை எழுதுறாங்களோ, அவங்களுக்கு வெகுமதி நெறைய குடுக்கணும். சுவடுக்கு ஏத்த கணத்துக்கு ஏத்த மாதிரி குடுக்குறாரே, இது தப்பு இல்லையா? கேட்ட ஒரு புலவர் நேரா போனாருங்களாம். மலைகளுக்கு நடுவுல போய் பாறைகள் எல்லாம் உடைச்சு எடுத்து, அதுல அவரு அரசன பத்தி புகழ்ந்து ஒரு சில வரிகள் எழுதிக்கிட்டு வந்தாருங்களாம். இந்த புலவர் அரசருக்கு முன்னாடி வந்து நின்னு, அரசன பத்தி புகழ்ந்து சில வரிகள் பாடினாருங்களாம். ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சுங்களாம். அரசர் என்ன சொன்னார்னா, "உன்னுடைய சுவடிய எடுத்து தராசுல வை. அதுக்கேத்த சன்மானம் நான் தரேன்னு" சொன்னாருங்களாம். புலவர் உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த பாறையில எழுதிட்டு வந்தாரு இல்லைங்களா, அந்த கல்ல எடுத்து வச்சாருங்களாம். கல்லு நல்ல கனமா. இத பார்த்த அரசருக்கு பீதி வந்துருச்சாம். நானே ஒரு ஏமாத்துக்காரன். எனக்கு மேல இவன் இருக்கானேன்னு நெனச்சுக்கிட்டு, வெறுப்பா அந்த கல்லுடைய கனத்துக்கு ஏத்த மாதிரி சரிசமமா பொற்காசுகள வச்சு கொடுத்தாருங்களாம். புலவர் அந்த பொற்காசுகள எடுத்துக்கிட்டு, அந்த சுவடிக்கல்லையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போனாருங்களாம் அரண்மனைய தாண்டி. அன்னிக்கு தான் அந்த அரசர் தாம் பண்ண தப்ப உணர்ந்தாருங்களாம். திறமையான கவிதைகளுக்கு நல்ல சன்மானம் தரணும். சுமாரான கவிதைகளுக்கு கம்மியா சன்மானம் தரணும். எடைக்கு எடை தரக்கூடாது. அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாருங்களாம். சில பேர் இப்படிதாங்க. மத்தவங்கள ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ரொம்ப கௌரவமா ஏமாத்துவாங்க. அவங்க ஏமாத்துறது மத்தவங்களுக்கு தெரியாதுன்னு அந்த ஒரு போர்வையில ஏமாத்துவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கான ஒரு கதைங்க இது. ஏமாறுறவங்க எப்பவுமே ஏமாற மாட்டாங்கங்க. ஒரு நாள் திரும்பிப்பாங்க. அந்த மாரி திரும்பிக்கிட்டா இந்த மன்னருடைய நிலைமை தான் அவங்களுக்கும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.